பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த மாதங்களில் ஆன்மீக தந்தை அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தாமல் இந்த மாதங்கள் கடந்து போகாது. இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் துல்ஹிஜ்ஜா முடியும் வரை நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை பற்றி ஞாபகப்படுத்துவது வருடம் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கியாமத் வரை ஞாபகப்படுத்தப்படும். அவர்களுடைய தியாகம்தான், அந்த குடும்பத்தினுடைய தியாகம்தான் ஹஜ், அந்த குடும்பத்தினுடைய தியாகம்தான் குர்பான். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், மனைவி சாரா ஹாஜர், பிள்ளைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாம், ஒரு குடும்பமாக செய்த தியாகத்தை அல்லாஹ் எங்களுக்கு பெருநாட்களாக, எங்களுக்கு அமல்களாக, கடமையான ஹஜ்ஜாக எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சமூகமும் சொந்தம் கொண்டாடுகிறது. ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர். யூதர்கள் சொல்கிறார்கள் ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர். முஸ்லிம்களாகிய நாம் சொல்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர். எல்லா சமூகத்தினர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். சாரா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா நாயகின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். ஹாஜர் நாயகின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேற எந்த ஒரு நபியும் ரசூலும் வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர், அவர்கள் மூலம் இஸ்மாயில் பிறக்கிறார். அந்த வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக, நபியாக அனுப்பப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனைவி சாரா, கொஞ்சம் தாமதமாகிதான் பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளையுடைய பெயர் இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் தான் அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று பெயர் சொல்லப்படுகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதே வம்சாவளியில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஏராளமான நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த வம்சாவளியில் அனுப்பப்பட்டார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், பைபிள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள், தோராவை பின்பற்றக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல், பைபிள், புதிய ஏற்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள்.
எல்லாருடைய அடிப்படையும் ஆபிரகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை சென்றடைகிறது. அதனால தான் எல்லா சமூகத்தினர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். யூதர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் ஒரு யூதராக இருந்தார். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் ஒரு நஸ்ரானியாக கிறிஸ்தவராக இருந்தார். அல்லாஹ் சொல்கிறான் அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, ஒரு முஸ்லிமாக இருந்தார். ஹனீஃபன், சாதாரண முஸ்லிம் அல்ல, ஈமானில் உறுதியான, ஈமானில் மிக பலமான ஒருவராக இருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் பிறந்து மிஸ்ர் வழியால் பயணம் செய்து மக்காவுக்கு வந்து சேர்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இடத்தில் தங்கியிருக்கவில்லை, கிட்டத்தட்ட 3 பகுதிகளில் தங்கினார்கள். மக்காவில் இருந்தார்கள், மிஸ்ர் ஈஜிப்தில் இருந்தார்கள், ஈராக்கில் இருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 நாகரிகத்தை கண்டவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 கலாச்சாரத்தை பார்த்தவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படும் ஆன்மீக தந்தை. காரணம், நபிமார்கள் ரசூல்மார்கள் அவருடைய வம்சாவளியில் தான் வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தந்தை என்ற வார்த்தை, அப் என்ற வார்த்தையை பாய்வார்கள். என்னுடைய தந்தை இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவு நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்தையை போன்று. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படுகிறது, முஃமின்களுடைய தாய்மார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சாதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் என்று மட்டும் சொல்ல மாட்டார்கள், தந்தை இப்ராஹிம் என்பதை மறக்காமல் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் பல இடங்களில் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம், பல இடங்களில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அபீக்கும் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹுவ ஸம்மாகுமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தவர் அவர்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர். அல்லாஹ் சொல்கிறான் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் நபி இப்ராஹீமை நண்பனாக எடுத்துக்கொண்டு விட்டான். எத்தனையோ உறவு முறைகள் இருக்கிறது, தாய் தந்தை சகோதரர்கள், மாமா மாமி, சாச்சா சாச்சி, எத்தனையோ உறவு முறைகள் இருக்கிறது. அத்தனை உறவு முறைகளிலும் மிக நெருக்கமான உறவு முறை என்பது நண்பன் தான். நண்பரிடத்தில் எதையும் மறைக்க மாட்டோம், மிக நெருக்கமாக இருப்போம். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன் இப்ராஹிம். கைருல் பஷர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் மிக கண்ணியமானவர், மிக சிறப்பானவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அந்த குடும்பம் செய்த தியாகம் கொஞ்ச நெஞ்சமல்ல. அந்த குடும்பத்தை அதனால தான் அல்லாஹ் தஆலா அதிகமாக விரும்பினான். நபி இப்ராஹிமை அல்லாஹ் அதிகமாக விரும்பினான். காரணம், நபி இப்ராஹிமும் அந்த குடும்பமும் செய்த தியாகம். சில குடும்பங்களில் தந்தை மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பார், மனைவி பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டார்கள். இல்ல மகன் மார்க்கப்பட்டுள்ளவனாக இருப்பான், தாய் தந்தை அப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த குடும்பம், தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாரும் மார்க்கப்பட்டுள்ளவர்கள், ஈமானில் மிக பலமானவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லும் பொழுதே ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், உங்கள் மீது
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத்கள் உண்டாகட்டும். சாரா நாயகி சம்பந்தமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்காக அல்லாஹ் இப்படி வார்த்தையை பாவிக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும். கியாமத் வரை குர்ஆன் ஓதப்படும். குர்ஆன் ஓதப்படும் பொழுதெல்லாம், இந்த வசனம் ஓதப்படும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அது துஆவாகவே இருந்து கொண்டிருக்கும். உலக பாக்கியசாலிகள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஅவாவுடைய பணியை மேற்கொள்ளும் பொழுது அவர்களை சுற்றி உள்ள அனைவர்களுமே எதிரிகள், தந்தை உட்பட ஊர் முழுக்க எதிரிகள், குடும்பம் எல்லாமே எதிரிகள். என்ன காரணம்? நபி இப்ராஹிம் துன்யாவை கேட்டாரா? துன்யாவை ஆசைப்பட்டாரா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை தௌஹீத், ஏகத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அவருடைய தஅவா இது மட்டும்தான். குடும்பம் வெறுத்தது, ஊர் மக்கள் வெறுத்தார்கள், சொந்த உறவினர்கள் பகை கொண்டார்கள். ஒரு தடவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் கடவுளினுடைய ஒரு வணக்கத்திற்காக எல்லாரும் வெளிக்கிளம்பி போனார்கள். நபி இப்ராஹிமை கூப்பிட்ட நேரம் அவர் சொன்னார், இன்னி ஸகீம், நான் நோயாளி, எனக்கு வர முடியாமல் இருக்கிறது. எல்லாரும் அந்த வணக்கத்திற்காக சென்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சிறிய எல்லா சிலைகளையும் உடைத்து பெரிய சிலையின் மீது அந்த கோடாரியை மாற்றி வைத்தார்கள். அந்த சமூகம் வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டு வருகிறார்கள். சிறிய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய ஒரு சிலை மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருக்கும் சந்தேகம் நபி இப்ராஹிமை தான். இப்ராஹிம் சொன்னார், பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த செயலை செய்தது பெரிய சிலைதான். ஏகத்துவத்தை விளக்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். இந்த சிலைகளால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, எந்த பிரயோஜனத்தையும் தர முடியாது, எந்த தீங்கையும் செய்ய முடியாது. இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? இந்த ஈமானுடைய பாடத்தை எடுப்பதற்கு தான் முயற்சி செய்தார்கள். இன்னி ஸகீம், நான் நோயாளி என்று சொன்னார்கள். உண்மையாக அவர் நோயோடு இருக்கல்ல. இதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். உள்ளத்தினுடைய நோயை குறிப்பிட்டார்கள். இன்னி ஸகீம், உள்ளத்தினுடைய அளவில் நான் நொந்திருக்கிறேன், என்னுடைய உள்ளம் நோயில் இருக்கிறது. எல்லாரும் குஃப்ரில் இருப்பதை பார்த்து என்னுடைய மனம் நொந்திருக்கிறது. அதை தான் நபி இப்ராஹிம் இன்னி ஸகீம் என்று சொன்னார்கள் என்று முஃபஸ்ஸிரூன்கள் பதிவு செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா நாயகியை அழைத்துக் கொண்டு மிஸ்ர் வழியால் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வரும் பொழுது ஒரு அரசன், இடைவெளியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன், அவன் எந்த ஒரு பெண்ணை கண்டாலும் தவறான முறையில் நடக்காமல் விடமாட்டான். சகோதரி என்று சொன்னால் விட்டு விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவிக்கு சொன்னார்கள், இன்றைய நாளில் முஸ்லிம்களாக இருப்பது நானும் நீங்களும் தான், நாம் இருவரும் தான் முஸ்லிம்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நாம் இருவரும் சகோதர சகோதரிகள். அதை வைத்து நான் உன்னுடைய சகோதரர் என்று சொல் என்று சொன்னார்கள். அந்த அரசனை சந்தித்த நேரத்தில் சாரா நாயகி சொன்னார்கள், இவர் என்னுடைய சகோதரர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அப்படி சொல்ல சொன்னார்கள். இதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகிறார்கள், இது பொய்யாக ஆகாது. சிலர் சொல்வார்கள், நபி இப்ராஹிமே பொய் சொன்னாரே, சில கட்டங்களில் பொய் சொல்லி இருக்கிறாரே, அதனால் எமக்கும் சொல்லலாம் என்ற ஆதாரம் எடுக்கிறார்கள். ஒரு நாளும் அப்படி ஆதாரம் எடுக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொல்லல, பொய் சொல்லுமாறு சொல்லவும் இல்லை. இங்கு நடந்தது இஸ்லாம் என்ற அடிப்படையில் சகோதர சகோதரிகள், அந்த அடிப்படையில் சொல்லுங்கள் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஅவா செய்கிறார்கள், மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். நம்ரூத் மன்னனை நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள்.
நம்ரூத் மன்னனை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். நம்ரூத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி வீச வேண்டும், இது முழு உலக மக்களுக்கும் பாடமாக அமைய வேண்டும் என்று முடிவு செய்கிறான். நெருப்பு மூட்டப்படுகிறது. முதலாவது பெரிய ஒரு குழி தோண்டப்பட்டது. அந்த பெரிய ஒரு குழியில் பெரும் பெரும் கட்டைகள் கொண்டு வந்து போடப்பட்டது. நெருப்பு மூட்டப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூரத்தில் இருந்து வீசணும், கிட்ட போய் வீச முடியாது. காரணம், நெருப்பு அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. கிட்ட போனால் வீச போனவர்களும் சேர்ந்து கருகி விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. மின்ஜனீர் என்ற கருவி செய்யப்படுகிறது. ஒரு பக்கத்தில் வைத்து மறுபக்கத்தை அடித்தால் வீசிப்பட்ட அந்த இடத்துக்கு போய் விழுவார்கள். மின்ஜனீர் என்ற கருவி செய்யப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கையும் காலும் கட்டப்பட்டு ஒரியானாக, ஆடையே அற்றவராக அந்த இடத்தில் வைக்கப்படுகிறார். மலக்குமார்கள் உதவிக்கு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். பொறுப்பேற்கக்கூடியவர்களில் அவனே மிகச் சிறந்தவன். நெருப்பில் வீசப்படுகிறார்கள். இவர்களால் நெருப்பை மூட்ட முடியும், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட முடியாது. நெருப்பு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ குளிராகவும் சாந்தியாகவும் இருந்து கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்டதும் உடைய கை கால்கள் கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது. அந்த கயிறு எரிந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரியானாக, ஆடையே அற்றவராக தூக்கி வீசினார்கள். அன்றைய தினத்தில் நபி இப்ராஹீமை விட வெட்க குணமுள்ளவர் வேறு யாரும் இருந்திருக்க மாட்டார். நபி இப்ராஹீமை அவர்கள் கேவலப்படுத்த முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பில் இருந்து துணிந்து கொண்டிருக்கிறார்கள். முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கிறார்கள், 2-3 நாட்கள் அந்த மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் முடிவை காண. இப்ராஹீமின் உடம்பு கருகி சாம்பலாக இருக்கும், அதை பார்க்க எல்லாரும் காத்திருந்தார்கள். முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகிறார்கள், அந்த குழியை சுற்றி இவர்களுடைய கடவுள்களை வைத்திருந்தார்கள். இது மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும், எங்களுடைய கடவுள்களை எதிர்த்தால் அவர்களுக்கும் இதே நிலைதான் என்பதை அவர்கள் மற்ற மக்களுக்கு உணர்த்துவதற்காக இப்படி செய்தார்கள். 3 நாட்கள் கழிந்து நெருப்பு அப்படியோ தணிகிறது. மக்கள் பார்க்கும் பொழுது வகான யுஸல்லி, ஒரு தொழுந்து கொண்டிருக்கிறார். ஆசர் நபி இப்ராஹீமுடைய தந்தை அவரே சொல்கிறார், நிஅமர் ரப்பு ரப்புக், இரட்சகனில் சிறந்த இரட்சகன் உன்னுடைய இரட்சகன் தான், என்னை காப்பாற்றி விட்டான். அவர்கள் நிறைய கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆசரே சொல்கிறார், நிஅமர் ரப்பு ரப்புக், ரப்புகளில் சிறந்த ரப் உன்னுடைய ரப்பு தான். எப்பொழுதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் ஒரு போதும் கைவிட மாட்டான். நபி இப்ராஹீமுடைய ஈமான் மிக உறுதியாக இருந்தது. வஹுவ யதவல்லா ஸாலிஹீன், அல்லாஹ் சாலிஹான மக்களை பொறுப்பேற்பான். சாலிஹான மக்களை அல்லாஹ் சோதிப்பான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். குனூத்தில் சுபஹுடைய குனூத்தில் நாம் என்ன ஓதுகிறோம், வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், யா அல்லாஹ் நீ யார் யாரை உன்னுடைய பொறுப்பில் எடுத்திருக்கிறாயோ அவர்களில் எங்களையும் நீ சேர்த்து எங்களை உன்னுடைய பொறுப்பில் எடுப்பாயாக. சாலிஹான மக்களாக இறை நேசர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாம் எப்பொழுதும் இருப்போம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி சாரா நாயகி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாச்சாவுடைய மகள், நெருங்கிய உறவு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி சாராவை அளவு கடந்து நேசித்தார்கள். அளவு கடந்து நேசித்தார்கள். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு திருமணம் செய்யவில்லை. மனைவி மீதுள்ள பாசம், சாரா நாயகி அவர்கள்தான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு அடிமையை உரிமை விட்டு திருமணம் செய்து வைத்தார்கள். என்னால் குழந்தை கொடுக்க முடியல, இந்த பெண்ணினால் குழந்தை கிடைக்கட்டும். அந்த அளவுக்கு கணவன் மனைவியுடைய பாசம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை அளவு கடந்து நேசித்தார்கள். அதற்கு 3 காரணங்கள். முதல் காரணம், சாரா நாயகி தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள ஒரு பெண்மணி, ஈமானில் மிக பலமான ஒரு பெண். இரண்டாவது காரணம், மிக அழகான ஒரு பெண், பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்கள். மூன்றாவது, நெருங்கிய உறவு. சாரா நாயகி அவர்கள் அஜ்மலு நிசாஇல் ஆலமீன், உலக பெண்களில் மிக அழகான பெண் சாரா நாயகி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் மிக அழகான பெண்மணி என்றால் சாரா நாயகி அவர்கள்தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்கள், வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவருடைய வரலாற்றை குர்ஆன் பேசியதை போன்று வேறு எந்த நபியுடைய வரலாற்றையும் பேசவில்லை. நபி யூசுப் மிக அழகானவர். அவருடைய அழகை பார்த்து பெண்கள் அவருடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். அவ்வளவு அழகு. இந்த அழகு எங்கிருந்து வந்தது? சாரா நாயகி அவரிடமிருந்து வந்தது. சாரா நாயகி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாட்டி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அழகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வெளிப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நபி இப்ராஹிம் சாரா பயணம் செய்து வரும் பொழுது ஒரு அரசனை சந்தித்தார்கள். இந்த அரசன் மிக மோசமானவர். சகோதரி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காண்பித்தார்கள் இவர்களை. அந்த பெண்ணும் சொன்னால், இவர் என்னுடைய சகோதரர், இருந்தாலும் விடல்ல. தவறான முறையில் நடப்பதற்கு முயற்சி செய்தார். 3 முறைகள் முயற்சி செய்தார். சாரா நாயகி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக், யா அல்லாஹ், உன்னை நான் விசுவாசம் கொண்டேன், உனது ரசூலை நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். அது உண்மையாக இருந்தால், வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, நான் என்னுடைய கற்பொழுக்கத்தை நான் பாதுகாத்திருக்கிறேன், என்னுடைய கற்பை பாதுகாத்திருக்கிறேன். எனவே ஃபனஜ்ஜினி மிம்மா அனபி, எந்த முசீபத்தில் நான் இருக்கிறேனோ அந்த முசீபத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாயா. ஒரு வசீலாவை முன்வைத்து தேவையை கேட்கிறார்கள். வசீலா என்பது நான் செய்த ஒரு நலவோ ஒரு அமலை சொல்லி என்னுடைய ஒரு தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்பது. இந்த இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் சாரா நாயகி அவருடைய ஒழுக்கத்தையும் ஈமானையும் முன்வைத்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த அரசனுடைய கை காலை சொத்தியாக்கினான். அந்த அரசனை கெஞ்சி கேட்டான், எனக்காக துஆ செய்யுங்க. சாரா நாயகி அவர்கள் துஆ செய்ய நல்ல நிலைமைக்கு மாறினான். அந்த சந்தோஷத்தில் ஒரு அடிமையை அன்பளிப்பாக கொடுத்தான். அந்த அடிமை தான் ஹாஜர் நாயகி அவர்கள். சாரா நாயகி அவர்கள் ஹாஜரை உரிமை விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே திருமணம் செய்து வைத்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குடும்பத்துடைய தியாகம் தான் இந்த ஹஜ். இந்த குடும்பத்துடைய தியாகம் தான் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இருந்திருக்கிறான். இந்த குடும்பத்துடைய தியாகத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெருநாளாக ஆக்கியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா நாயகி கணவன் மனைவி மிக அன்பாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக இருந்தார்கள். அல்லாஹ் சோதித்தான், கைவிடவில்லை.
இதே நேரம் இரண்டாவது மனைவி ஹாஜர் நாயகி, அவர்களை வைத்து அல்லாஹ் இப்ராஹீமை சோதித்தான். அல்லாஹுடைய கட்டளை விடுகிறது, உங்களுடைய மனைவியையும் மகனையும் ஆள் நடமாட்டமே இல்லாத, புட்பூண்டே முளைக்காத அந்த மக்கா என்ற பூமியில் விட்டு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் கஅபா இருக்கல்ல, கஅபா உயர்த்தப்பட்டிருந்தது. கஅபா முதலாக கட்டப்பட்டது ஜின்கள் மனிதர்களை போன்று இந்த பூமியில் வாழும் பொழுது மலக்குமார்களின் மூலம் கஅபா கட்டப்பட்டது. ஜின்கள் ஃபசாதுகள், ஃபித்னாக்கள், குழப்பங்களை உண்டாக்கினார்கள். சூரா பக்ராவில் அல்லாஹ் இந்த நிகழ்வை விரிவாக சொல்கிறார். அந்த நேரத்தில் இப்லீஸ் மலக்குமார்களுடைய உஸ்தாதாக இருந்தான். இப்லீசுடைய தலைமையின் கீழ் மலக்குமார்களுடைய ஒரு படையை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினான். அவர்கள் ஜின்களோடு யுத்தம் செய்து ஜின்களை ஒதுக்குப்புறமான இடங்கள், ஆத்தோரம், கடலோரம், குகைகள், பொந்துகள் என்று, மலை அடிவாரங்கள் என்று ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு விரட்டிவிட்டார்கள். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் இந்த பூமியில் கலீஃபா, பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். ஜின்களை போன்ற ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன். கலீஃபா என்றால் ஒருவருடைய இடத்தை இன்னொருவர் பூர்த்தி செய்வது. ஜின்களுடைய இடத்தில் மனிதர்களை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது மலக்குமார்கள் ஜின்களுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள். கேட்டார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இரத்தத்தை ஓட்டக்கூடிய, ஃபசாதுகள், ஃபித்னாக்களை உண்டாக்கக்கூடிய அந்த படைப்பையா படைக்கப் போகிறாய்? அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதவற்றை நான் அறிகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாயிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். நீண்ட வரலாறு அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது சரந்தீப், சீலான், எங்களுடைய நாட்டில். அநேகமான முஅர்ரிகூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சரந்தீப், சீலான் என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். சில முஅர்ரிகூன்கள் ஹிந்த் என்று எழுதுகிறார்கள். இதற்கு விளக்கம், இந்தியா ஸ்ரீலங்கா ஒரே நாடாக இருந்தது, பூமியுடைய சுழற்சியினால் வெவ்வேறு நாடாக பிரிந்துவிட்டது. பூமியுடைய சுழற்சியினால் இலங்கை வேறொரு தீவாக பிரிந்துவிட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது எங்களுடைய நாட்டில். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது ஜித்தா. நாம் தான் ஜித்தா என்று சொல்கிறோம். அரேபியர்கள் ஜத்தா என்றுதான் சொல்லுவார்கள். ஜத்தா என்றால் என்ன அர்த்தம்? பார்ட்டி. ஜித்தாவில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது ஜித்தாவில். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சந்தித்தார்கள் அரஃபாவில். அரஃபா என்றால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுதல் என்பது அர்த்தம். இருவரும் சந்தித்தார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, 60 முறைகள் இங்கிருந்து நடந்து போனார்கள் மக்காவுக்கு. முதல் முறை அவர் மக்காவுக்கு போகும் பொழுது காபா இருந்தது. மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், எவ்வளவு காலமாக தவாப் செய்கிறீர்கள்? 2000 வருடங்களாக தவாப் செய்கிறோம். மனிதர்களை போன்று ஜின்கள் இந்த பூமியில் வாழும் பொழுதே காபா கட்டப்பட்டு விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் அவருடைய மகன்மார்கள் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இவர்களெல்லாம் காபாவை பராமரித்து வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி ஆதமுடைய 10வது பேரன். அவருடைய காலம் வெள்ள பெருக்கு ஏற்பட்டது. அந்த நேரம் சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், காபா உயர்த்தப்பட்டு விட்டது. சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், காபாவுடைய அஸ்திவாரம் இருந்தது, அதனுடைய கற்கள் கலண்டு போனது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் வரை அந்த இடத்தில் காபா இருக்கல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் மனைவியையும் மகன் இஸ்மாயிலையும்
அந்த இடத்தில் விடும் பொழுது காபா அந்த இடத்தில் இருக்கல்ல, மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பூமியாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டு அவசரமாக போனார்கள். மனைவி புரிந்து கொண்டால், அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களை கேவினார். ஆம் என்று தலையசைத்தார்கள். அந்த மனைவியுடைய பதில் என்ன தெரியுமா? இதன் லை யுதையனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். தாகம் எடுக்கிறது, கடுமையான வெயில், பாலைவனம், பிள்ளை பசியில் அழுகிறது. ஹாஜர் நாயி சஃபா மர்வா சஃபா மர்வா என்று ஓடுகிறார்கள் தண்ணீர் தேடி. ஒரு சத்தம் வருகிறது, ஓடி வந்து பார்க்கிறார்கள், பிள்ளையுடைய காலடியில் இருந்து ஜம்சம் ஊற்று தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. ஜம்சம் ஜம்சம் என்று கையால் தண்ணீரை சேர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், உம்மு இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஜம்சம் என்று அந்த பெண் சொல்லவில்லை என்றால் அது ஓடக்கூடிய நதியா இருந்திருக்கும். ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் சஃபா மர்வா சை தொங்கோட்டம் ஓடுகிறோம். இது யாருடைய தியாகத்தை அடிப்படையாக கொண்டது? இந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை அடிப்படையாக கொண்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த தந்தையாக இருந்தார். மனைவிமார்கள் சிறந்த தாய்மார்களாக இருந்தார்கள். பிள்ளைகளும் சிறந்த பிள்ளைகளாக இருந்தார்கள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறப்பதற்கு முன்னரே பிள்ளைகளுக்கு துஆ செய்து கொண்டே இருந்தார். குர்ஆன் இந்த செய்தியை பதிவு செய்கிறது. இன்னும் குழந்தை கிடைக்கவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்கல, சாலிஹான குழந்தையை தா என்று தான் கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தையை கேட்டார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய துஆ மிக அவசியம். தாய் தந்தையுடைய துஆ மிக அவசியம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துஆ செய்யும் பொழுது மிக அவசரமாக கபூல் செய்யப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகள் கிடைப்பதற்கு முன்னரே பிள்ளைகளுக்கு துஆ செய்கிறார்கள். பிச்சலத்துக்கே துஆ செய்தார்கள், வம்சாவளிக்கே துஆ செய்தார்கள். கஅபாவை வாப்பாவும் மகனும் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து கட்டி முடிக்கிறார்கள். கட்டி முடித்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி துஆ செய்கிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். யா அல்லாஹ், எங்களை முஸ்லிம்களாக ஆக்கு, எங்களுடைய பிச்சத்திலிருந்து முஸ்லிமான உம்மத்தை ஆக்கு. முழு பிச்சலத்துக்கும் துர்ரியத்துக்கும் துஆ செய்கிறார்கள். எனவே பெற்றோர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆக்கள் உங்களுடைய வஃபாத்துக்கு பின்னரும் உங்களுடைய பிள்ளைகளோடு சிக்கிக் கொண்டே இருக்கும். தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக துஆ செய்யணும், எதிர்காலத்துக்காக இறைஞ்சணும். குறிப்பாக தக்வாவுடைய இறைச்சியம் உள்ள பிள்ளைகளாக ஆகணும் என்று கனவு காணணும். ஒரு வாப்பா மகனோடு, உம்மா மகனோடு எப்படி நடக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, மகன் இஸ்மாயிலை அறுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபிமார்களோடு பல விதத்தில் பேசுவான். அதில் முதன்மையான முறை நபிமார்களை அல்லாஹ் நேரடியாக அவர்களோடு பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதை போன்று, மூசா நபி அவர்கள் பேசியதை போன்று அல்லாஹ் நேரடியாக பேசுவான். இரண்டாவது கட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹி அறிவித்து பேசுவான். மூன்றாவது கனவின் மூலம் அல்லாஹ் பேசுவான். நபிமார்களுடைய கனவும் வழிதான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள் மகனை அறுப்பதாக. அல்லாஹுடைய வஹையுடைய அந்த முறைகளில் கடைசி முறைதான் கனவு. அந்த கனவில் தென்படக்கூடிய சாதாரண கனவா, சாதாரண விஷயமா? மகனை அறுக்கணும், அதுவும் 80 வயதுக்கு பின்னர் கிடைத்த பிள்ளை, நீண்ட கால ஆசை, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அந்த பிள்ளையையும் அல்லாஹ் அறுக்குமாறு சொல்கிறான். நேராக வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்தில். மகனோடு பேசுகிறார்கள். இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மஷூரா கேட்கிறார்கள். உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன், மஷூரா என்ன? பிள்ளைகளோடு சில காரியங்கள் மஷூரா செய்யணும். அது மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் பிள்ளைகளிடத்திலும் மஷூரா செய்வதே நபிமார்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. இஸ்மாயிலுக்கு வெறும் வயது 13 வயது சிறுவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தந்தை மஷூரா கேட்கிறார்கள். மகனுடைய பதில், யா அபதி ஃபஅல் மா துமர், ஏவப்பட்டதை செய்யுங்கள் தந்தை. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். மகனுடைய பதிலை பாருங்கள். 13 வயது சிறுவன், உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் என்று தந்தை சொல்கிறான். 13 வயது சிறுவன் சொல்கிறான், என்னுடைய தந்தைக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள், என் அருங்க தந்தை என்று சொல்கிறான். பிள்ளை எப்படி வளர்த்திருப்பார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் படிப்பை கொடுக்க ஆசைப்படுகிறோம். டாக்டர் ஆக்கணும், அந்த லெவலுக்கு கொண்டு வரணும், இந்த லெவலுக்கு கொண்டு வரணும் என்று ஆசைப்படுகிறோம். அது தவறு இல்லை. ஈமான் மிக முக்கியம், தக்வா மிக முக்கியம். இறையச்சத்தோடு அவர்கள் வளர்ந்தால்தான் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மௌத்துக்கு பின்னர் உங்களுக்காக அவர்கள் துஆ செய்வார்கள். துன்யாவை மட்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தால் நீங்கள் வஃபாத்தாக கபரில் வைக்கப்படுவீர்கள். உங்களுக்காக துஆ செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயதுக்கு பின்னர் குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையை அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். அறுப்பதற்கு கத்தியை கழுத்தில் வைத்தார்கள். அந்த கத்தி அறுக்கல்ல. முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகிறார்கள், கோபத்தில் அந்த கத்தியை ஒரு கல்லில் ஓங்கி அடித்தார்கள். கல் இரண்டாக விழுந்தது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்தை வெட்டல்ல. அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான், செம்மறி ஆடு. அந்த ஆடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள் காபீல் ஹாபீல். சிறிய ஒரு பிரச்சனை வருகிறது, குர்பானை முன்வைக்கிறார்கள். யாருடைய குர்பான் கபூல் செய்யப்படுகிறதோ அதனுடைய அர்த்தம் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அந்த குர்பானை சாப்பிடும். ஹாபீலுடைய குர்பான் கபூல் செய்யப்பட்டது. அந்த ஆடுதான் சொர்க்கத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அந்த ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒரு அமலாக ஆக்கியிருக்கிறான். அதுதான் குர்பான். உதுஹியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ் பெருநாள் குர்பானுடைய அமல், ஹஜ்ஜுடைய கடமை. உம்ராவிலும் சரி, ஹஜ்ஜிலும் சரி, சஃபா மர்வாவுடைய தொங்கோட்டம், இதுவெல்லாம் இந்த குடும்பத்துடைய தியாகம். ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கணும். எனவே துல்காதா மாதத்தில் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜா மாதம் கூடிய சீக்கிரம் வர இருக்கிறது. ஹஜ் பெருநாளை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். யாரெல்லாம் உதுஹியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, உதுஹியாவுடைய நிய்யத்தை இப்பயே வைங்க. அதற்குண்டான தயாரிப்புகள் இப்பொழுது செய்யுங்க. இந்த முறை
போயோடைய விஷயங்கள் இருப்பதனால எந்த பிரச்சனைகளும் வராமல் நாட்டினுடைய சட்டத்தை பேணி மஹல்லா வாரியாக பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இந்த அமலை முடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். வருடம் இந்த அமல் நடக்கிறது, கியாமத் வரை இன்ஷா அல்லாஹ் நடக்கும். இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நாட்டில் குர்பானுடைய அமல் நடைபெறும். அதை நிதானமாக பிரச்சனைகளை உண்டாக்காமல் சுமூகமாக இந்த அமலை நாம் செய்யணும். ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ்வுடைய கடமைகளில் சட்ட திட்டங்களில் மிக உறுதியாக பேணுதலாக இருக்கக்கூடிய நல்லதார்களாக நம்மை ஆக்குவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள் யா அல்லாஹ், எவ்வளவு தவறுகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். நம்முடைய எல்லா பாவங்களையும் தவறுகளையும் குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களை புரிந்து கொள்வாயா. நம்முடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயா. கலிமாவுடைய மௌத்தை தருவாயா. கடைசி நேரத்தில் கலிமாவினுடைய நாவில் வர வைப்பாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கஅபாவுக்கு முன்னால் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊரில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ஜன்னத்துல் பகீல் அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மஹ்ஷருடைய மைதானம் கலைகுடியை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் எம்மை கண்ணியப்படுத்துவாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபு. யா அல்லாஹ், உன்னுடைய முனாஜா லிகா என்ற அந்த பெரும் பாக்கியத்தை, உன்னை பார்த்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. உனக்கு நெருக்கமான அடியார்களுக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாய் ரப்பே. இந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயா.